எனக்கு என்ன தெளிவு வேணும் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, எதுக்கு மேடம் நீங்க வந்து வருத்தம் தெரிவிச்சீங்க? உங்கள வருத்தம் தெரிவிக்க சொல்லி, உங்கள வந்து இந்த பாடல் பாடுனதுக்காக அப்பாலஜைஸ்ன்ற வார்த்தைய பயன்படுத்த சொல்லி, உங்களுக்கு பின்னாடி இருந்து யாரோ புற அழுத்தம் குடுத்துருக்காங்க. அவங்க கிட்டயே எதுக்காக என்ன வருத்தம் தெரிவிக்க சொன்னீங்கன்னு கேட்டு, அது ஒரு விளக்கமா நீங்க இதே ட்விட்டர்லயோ இல்லன்னா உங்களோட லெட்டர் பேட்லயோ ஒரு விளக்கம் குடுத்தீங்கன்னா, அது எங்களோட படத்த எந்த வகையிலும் பாதிக்காம, வியாபாரத்த பாதிக்காம இருக்கும். பாடல் நல்லபடியா போயிட்டுருக்கு. ஆர்கானிக்கா ஒரு 1,000,000 வியூஸ் வந்து நம்ம இப்ப பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில பாடல் நெருங்கிடுச்சு. இருந்தாலும் என்ன சுத்தி இருக்கவங்க, என்ன இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணவங்க, எனக்குன்னு இருக்கிற மக்கள், எனக்கு படம் பார்க்குற மக்கள் வந்து என்ன சுத்தி கேள்வி கேட்டே இருக்காங்க. அவங்க நெறைய கோரிக்கை வைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க குடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் மிகப்பெரிய வருத்தத்த ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் ப்ரொடியூசருக்குமே வந்து, "சார் என்ன சார் நமக்கு பிசினஸ் இதுக்கு பாதிக்குமா? அவங்க ஏன் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்மள கேட்காம குடுத்தாங்கன்னு?" கேட்குறாரு. எனக்கு பதில் சொல்ல தெரியல. அதனால சின்மயி மேடம், என்ன காரணத்துக்காக நான் உங்கள நேரடியா மீட் பண்ணி பேசினது இல்ல. எனக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்ல. எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்ல. அப்படி இருக்கப்ப நான் ஏதோ பெரிய குற்றம் பண்ணிட்ட மாரி, தப்பு பண்ணிட்ட மாரி, இது ஒரு வகையான ஒரு ஒதுக்கி வச்சு பேசுற மாரி, ஒரு மாரி நான் ஏதோ ஏதோ பெருசா இந்தியா நாட்ட தாண்டி வெளிய இருக்கிறவங்களுக்கு வந்து நான் ஏதோ ஒர்க் பண்ணி அ என்ன வந்து அது 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 அந்த வார்த்தை கரெக்ட்டா எனக்கு பிரயோகிக்க தெரியல. அப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கு. ஸோ தயவு செஞ்சு நீங்க ஒரு விளக்கம் குடுப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். அப்படி விளக்கம் குடுக்க விருப்பம் இல்லன்னா, நீங்க போட்ட அந்த பதிவையாவது நீங்க நீக்கிடணும்.